ஒரு 2-3 நாளாக வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. கோயம்புத்தூரில் ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 10 வயசு பொண்ணை ரேப் பண்ணி கொன்ன விவகாரத்தில் தமிழ்நாடே ரொம்ப கொந்தளிச்சு போய் கிடக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திடீர்னு தமிழ்நாட்டு மேலே அக்கறை உள்ளவங்க, இல்லை இப்போ தான் அரசியலுக்கு புதுசாக வந்த மாதிரி பண்ணுறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தாவேக்கா ஆட்சி வந்து இதுக்கு பொறுப்பேற்கணும். கடந்த 10 நாளில் மட்டும் ஒரு 39 கொலை நடந்திருக்கு. ஸோ இதுக்கு விஜய் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி 20 நாள் கூட இன்னும் முழுசாக கம்ப்ளீட் ஆகாத தாவேக்கா அரசு மேலே குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. என்னோடய கருத்து இதில் என்னென்னா, தயவு செஞ்சு வந்து இப்போ தான் என்னமோ புதுசாக இதெல்லாம் நடக்கிற மாதிரி தயவு செஞ்சு வந்து அதுக்குன்னு இதை நான் ஜஸ்டிஃபைலாம் பண்ணல. என்னமோ இப்போ தான் தமிழ்நாட்டில் வந்து இது புதுசாக நடக்கிற மாதிரிலாம் தயவு செஞ்சு யாரும் வந்து ரியாக்ட் பண்ணி நடிக்காதீங்க. அதுதான் என்னால் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் கடந்த 10லேருந்து ஒரு 15 வருஷமாக, அதுவும் இல்லாமல் கடந்த 5 வருஷமாக தமிழ்நாடு இருக்கிறதுலே ஒரு போதை மிகுந்த மாநிலமாக ஆக்க வச்சது யாருன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த சம்பவங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு மிக 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 முக்கிய காரணமே இந்த போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் கடந்த 5 வருஷமாக எவனுங்க பரப்பனான்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ தான் ஒரு 20 நாள் தான் அரசு இதை பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயன்றது தெரியல. நடவடிக்கை எடுக்கலைன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக நானே வந்து ஒத்துக்கிறேன். பட் ஆனால் அவங்க உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த நடவடிக்கை எப்படி போகுதுன்றதை கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம். ஒரு வாரம் டைம் கொடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கலன்னா நம்ம என்னன்றதை அதுக்கப்புறம் அரசுக்கு எப்படி பேசணுமோ அது மாதிரி பேசலாம். பட் ஆனால் அதுக்குள்ளேயே 2 நாள் தான் இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், இதை நான் ஜஸ்டிஃபை பண்ணலை. இந்த சம்பவம் நடந்திருக்கவே கூடாது. ஆனால் இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் புதுசாக நடக்கலை. ஆனால் இப்போலாம் நீங்கள் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, இந்த சம்பவம் இப்போ தான் தமிழ்நாட்டில் புதுசாக இவ்வளோ நாளாக நடக்காமல் இது நடக்கிற மாதிரி நீங்களாம் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இது எப்போவுமே நடந்துகிட்ருக்கு. மாதத்துக்கு ஒரு சம்பவமாவது நடந்துகிட்ருக்கு. இவ்வளோ நாளாக வந்து மீடியா இதெல்லாம் ஏன் நம்மளுக்கு காட்டலைன்னா காட்ட விடலை, அவ்வளோதான். ஓகேவா? இப்போ ஏன் காட்டுறானுங்கன்னா, இனிமேட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஜய் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு மீடியா ப்ரொபகண்டாவை எதிர்கொண்டு தான் ஆகணும். ஸோ இவனுங்க விட மாட்டானுங்க. அதுக்குன்னு விஜய் சைட்லாம் கரெக்டாக அப்படின்னா அவனுங்க ஒரு ரூட் மாஃபியா வச்சுட்ருக்க மாதிரி இவனுங்க மீடியா கையில் வச்சிங்கன்னு பயங்கரமாக வந்து என்னென்ன தவறு நடக்குதோ எல்லாத்தையும் சொல்லுவானுங்க. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், இந்த தவறு தான். ஆனால் தமிழ்நாட்டில் இது புதுசாக நடக்கலை. இதுக்கு முக்கிய காரணமே வந்து கடந்த 5 வருஷத்தில் நடந்த ஏகப்பட்ட போதை கலாச்சாரத்தினால மட்டும்தான். தேங்க்யூ.